நமஸ்காரம். நம்ம ஆசைகள், கனவுகள் எல்லாம் நம்ம பட்டியலிட சொல்லியிருந்தோம். ஸோ பட்டியலிட்டிருப்பீங்க. இந்த பட்டியல் எப்படின்னா நிறைய நமக்கு இருக்கும். நம்ம எதையும் ஹெசிடேட் பண்ண வேண்டியதில்லை. இது நம்மளால என்ன சொல்றது, அந்த ஆசைகள் எழுதுறப்போ, இது நம்மளால முடியுமா? சாத்தியமாகுமா? சாத்தியம் இல்லையா? அப்படிலாம் இல்ல. உங்களால என்னன்னா நீங்க முதல்ல எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம்? ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம். அதாவது எது நமக்கு முக்கியமான தேவை அப்படிங்கிறத ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு உடனடியான தேவைகள், ஆசைகள் என்ன? உடனடியா எனக்கு இப்போ உடனே வேணும் அப்படிங்கிற ஆசை என்ன? அப்புறம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு 6 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ எனக்கு என்ன நிறைவேறணும்? அப்புறம் ஒரு லாங் டேர்ம் கோல்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இது ஒரு உடனடியா இம்மீடியட், ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு சொல்லி 3 விதமா நம்ம அந்த ஆசைகளை இது பண்ணி அதுல நீங்க ஒரு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு உடனடியா கிடைக்கிறதுல ஏதாவது ஒரு கோல், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஒன்று, லாங் டேர்ம் கோல் ஒரு 3 கோலை எழுதிக்கோங்க. என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு லக்ஸூரியஸ் கார் வாங்கணும், அந்த காரில் நான் பயணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கலாம். இம்மீடியட் கோல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு உடனடியாக நமக்கு நடக்கும்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ லாங் டேர்ம் கோலுங்கிறது நீங்கள் பெருசாக ஏதாவது பிளான் பண்ணலாம். ஒரு வீடு கட்டுறதோ இது இல்லைன்னா என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோல்லாம் பண்றப்ப எப்படின்னா, சுயநலமா உங்களுக்காக மட்டும் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காம உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் அதனால நன்மை பயக்கிற மாதிரியான கோலா இருந்தா இன்னும் ஈஸியா வேலை செய்யும். அப்ப இந்த மாதிரி நீங்க எல்லாம் எழுதி பண்ணி நீங்க தேர்வு பண்ணிட்டீங்க. இப்போ யூனிவர்ஸோட இது ரிலேட் பண்றதுக்கு என்னங்க மொழி அப்படின்னா, மனம், மனசு இருக்கு இல்லையா, அதுதான் மொழி. மனசை இந்த மேனிஃபெஸ்டிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது நீங்க மனசுல என்ன உருவாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு நிதர்சனத்துல நமக்கு நடக்குது. அப்ப நீங்க மனசுல உருவாக்கணும் அப்படின்னா எப்படிங்க உருவாக்குறது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன ஆசைகள் நீங்க எழுதினீங்களோ அது நடந்துட்ட மாதிரி நீங்க மனசை நம்ப வைக்கணும். அப்போ ஒரு அமைதியான ஒரு சூழல்ல உட்காந்துட்டு, முக்கியமா இது சூழல்கள் அப்படிங்கிறப்ப காலை நேரம், அதாவது ஒரு 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள நல்ல ஒரு ஆப்டான டைம். யூனிவர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய நாள், நம்மளோட ஈஸியா தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம். ஸோ அந்த நேரத்துல நீங்க உட்காந்துட்டு இந்த ஆசைகளை நிறைவேறின மாதிரியே நீங்க மனசை மேனிஃபெஸ்ட் பண்ணணும். கற்பனை பண்ணிக்கணும், அதை அனுபவிக்கணும், அதனால ஏற்படுற சந்தோஷங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கற்பனையா நீங்க அதை உருவாக்கி அதை நம்பணும். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு இருக்கக்கூடாது. ஒரு ஒரு பர்டிகுலர் ஆசை நீங்க எழுதிட்டீங்கன்னா இதையே திரும்ப 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 தினசரி நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் இதை என்ன பண்ணணும், உருவகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லக்ஸூரியஸ் கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த காரை நீங்க ஓட்டிட்டு போற மாதிரி, உங்க வீட்டில் பார்க் பண்ற மாதிரி, அது அந்த பண்றப்போ உங்களுக்கான அந்த இது உண்மையிலேயே ஃபீல் பண்ணணும். அப்போ நீங்க உண்மையாவே மனசுக்குள்ள ஃபீல் பண்ற மாதிரி ஆசையா இருந்தா தான் அப்படிதான் பண்ண முடியும். இல்லைன்னா சும்மா ஏதோ பேருக்கு எழுதுனா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உண்மையா நீங்க அதை எழுதிட்டு அதை நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இதற்கான சூழ்நிலைகள் அப்படியே கிரியேட் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன சூழ்நிலை கிரியேட் ஆகுதோ அதுக்கு நீங்க அடாப்ட் ஆகிட்டே போனீங்கன்னா, அப்படியே இதை நோக்கி நம்ம எளிமையா நம்ம யூனிவர்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ண வச்சிடும். அப்போ உங்களோட டெஸ்டினியை நீங்களே டிசைட் பண்ணிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால இதை கண்டிப்பா நீங்க பயன்படுத்துங்க. உங்களோட ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கோங்க. இது உண்மைங்க. இதுதான் நம்மளுடைய ரிலீஜியன்ஸ்ல பிரார்த்தனையாகலாம் வச்சாங்க. நம்ம நம்பிக்கையா போய் ஒரு ஒரு இடத்துல போய் நம்ம பிரார்த்தனை பண்றப்ப நமக்கு நடக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் இதுதான். அப்ப இதுதான் உங்களோட விஷயம். அப்போ உங்களோட பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். ஸோ உங்களோட ஆசைகளை கரெக்டா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அழகா அதை கிளாசிஃபை பண்ணிட்டு அதுல 3 ஆசையை தேர்ந்தெடுங்க. அதற்காக தொடர்ந்து அதை நீங்க மனசுல இது பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்னிங் டைம்ல பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இது இருக்கும். கண்டிப்பா உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறின பிறகு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பேசுவோம்.